4வது வர்ணத்தவரை ஏற்றம்னு சொன்னீரே, எதுக்கா சொன்னீர் என்று ரிஷிகள் மறுபடியும் கேட்டார். பிராமணன் அத்தியனம் பண்ணணும், க்ஷத்திரியன் போய் நாட்டெல்லாம் காக்கிறதுக்கு சண்டை போட்டு வந்தாகணும், பூணல் போட்டுக்கணும், தீட்டு உண்டு, பிறந்தா தீட்டு போனா தீட்டு, விரதம் உண்டு, உபவாசம் உண்டு, எத்தனையோ உண்டு. இதெல்லாம் பட்டா தான் பிராமணனுக்கு. கரணம் தப்பினா மரணம். தூங்கிறதுக்கு முன்னாடி கால் அலம்பிக்காத படுத்துனுட்டோம்னா மறுநாள் கார்த்தால எழுந்து 1008 காயத்ரினா 3 மணி நேரம் போச்சுன்னு அர்த்தம். ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அப்போ இந்த ஒரு பிராயசியத்தையும் பண்ணி இவன் என்னைக்கு மோட்சம் வருது? இவன் 1 4வது வர்ணத்தவர்களுக்கு சொல்லப்படவில்லை. தீட்டே வராதே, போனாலும் சரி பிறந்தாலும் சரி தீட்டு அந்த 1 நாள் 2 நாள் அதோட போச்சு. 13 நாள் தீட்டு பண்ணேன், மாதம் மாசிக்கம் பண்ணேன், அமாவாசை தோறும் தர்ப்பணம் பண்ணேன், வருஷந்தோறும் ஒன்றுமே சொல்லப்படவே இல்லையே. இப்போ எளிமையாக இருக்கு பாருங்க. இப்போ ஒரு பிராமணன் ஸ்ராத்தம் பண்ணணும், திதி பண்ணணும்னா 4 மணி நேரம் ஆகும். கார்த்தால இவன் 10 மணிக்கு ஆரம்பிச்சான்னா சாப்பிட்டு முடிச்சு எழுந்திருக்கிறச்சே 4 மணி ஆகும். ஒன்றும் இல்லை. இப்போ சாமான்யமாக எல்லாரும் தித்தி கொடுக்கறதுனா என்ன பண்ணுவா? நதிக்கரைக்கு போவோம், அரிசி வாங்கிப்பா, வாழைக்காய் வாங்கிப்பா, தட்சணை வைப்பா, கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானே தித்தி. அப்போ எவ்வளோ எளிமையாக்கி விட்டார் பெருமாள். இன்னென்னாருக்கு கஷ்டம், இன்னென்னாருக்கு எளிமைனால், அந்த கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு போகிறானே நான் போலேன்னு யாரானு கேட்பாளான்னா. இப்போ ஒரு பெண்ணே என்ன சொல்லலாம்? நம்ம என்னதான் இருந்தாலும் நான் சமைச்சா போகிறோம், பூ தொடுத்தா போகிறோம், செஞ்சனாச்சா போகிறோங்கிறீர், இருந்தாலும் அவர் தான் அதெல்லாத்தையும் பண்ணுறார். எனக்கு என்னமோ கஷ்டப்பட்டு மோட்சம் போகிறது தான் வசத்தின்னு தோன்றதுன்னு ஆகும். இதை யாரானு சொல்லுவாளா? சுவாமி கஷ்டப்பட்டு மோட்சம் போகிறது போய் வசதியா? கஷ்டமே வேண்டாம், சுலபமாக போகலாம். இல்லை கஷ்டப்பட்டா போகிற இடம் உயர்ந்த இடம், எளிதான வழியில் போகிற இடம் சுமார் இடம்னு சொன்னாலும் சரி. பெருமாள் 2 வைகுண்டம் வச்சுட்டு கட்டப்பட்டு வர்றவாளாம் அந்த வைகுண்டத்துக்கு போங்க, சுமாராக வர்றவாளாம் இந்த வைகுண்டத்துக்கு போங்கன்னு சொன்னாரா? யாருக்கா இருந்தாலும் ஒரே வைகுண்டம். அங்கே போன பிற்பாடு மாறுதல் கிடையாது. அப்போ எளிதான வழியைத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். கலி எளிதானது, பெண்ணு உயர்ந்தவள், 4வது வர்ணத்தவருக்கு இன்னும் எளிமை உயர்த்தி கட்டுகிறது. அதில் வியாசர் சொல்றார், ஏன் 4வது வர்ணத்துக்குன்னு அந்த பெருமை சொன்னேன் தெரியுமோ? பகவானுடைய திருமேலிலேருந்து உருவாறுதலே, அவன் திருவடியிலேருந்து உருவானவர்கள் தான் 4வது வர்ணம். கோவிலுக்குன்னு போகிறோம், பெருமாளை சேவிச்சுட்டு உன் திருவடியே சரணம்னு சொல்லுவோமா, உன் தோளே சரணம்னு சொல்லுவோமா? யாரும் பெருமாளை தோளெல்லாம் சரணாதி பண்ண முடியாது. அவரை சேவிக்கச்சேவே நமக்கேற்ற இடம் திருவடி தானே தவிர தோளும் இல்லை கையும் இல்லை. கையை பிடிச்சா நண்பன் அர்த்தம், திருவடியில் விருந்தா தான் அடியவன் அர்த்தம். நாம் எல்லாரும் என்ன சொல்லிக்கிறோம்? அடியேன். அது இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல்ல யாரை பார்த்தாலும் அடியேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன அடியேன்னா, உமக்கு நான் அடியவன். அடியவன் சொன்னாலே அடியில் விழறவன் தான் அடியவன். திருவடியில் யார் விழுகிறானோ அவன் தான் அடியவன். அந்த திருவடியிலேருந்து யார் பிறந்திருக்கானோ அவனுக்கு எப்பவுமே சிறப்பு தானே.